சார் ரைட் சார் எல்லாம் உட்காருங்க சார். அருண் உட்கார். அருண் நான் உட்காருண்ணா, ஃப்ரண்ட்ல உட்காருண்ணா. என்னுடைய இனிய நண்பர் ராஜா செல்லமுத்து அவர்களின் கலைஞர் பேனா குறும்படம் மற்றும் சமூக இடைவெளி, அப்புறம் 2000 கதைகளுக்கான டைட்டில் எல்லாம் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தலைமை பொறுப்பேற்றிருக்கிற முத்துக்குமார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் சொல்லணுன்னா லைனாக எல்லாருமே சொல்லணும். எப்பவுமே மேடையில் இருக்கிறவங்க நான் சொல்லிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் எழுதி வச்சுக்கிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எல்லாம் உண்மையிலேயே நல்ல முத்துக்கு உள்ளன்போடு வந்து வாழ்த்து சொல்லணும்னு எல்லாம் வந்துருக்காங்க. செல்ல முத்து. அதனால் இவருக்கு வந்து இத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரெல்லாம் சொன்னாக்க மரியாதையாக இருக்கும். மூத்த என்னுடைய மரியாதைக்குரிய மூத்த இயக்குனர், இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே மரியாதைக்குரியவர் முத்துராமன் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மரியாதைக்குரிய நக்கீரன் கோபால் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் இந்த கலைஞராக நடித்த ஒரு வேலுத்தங்கம் பொருத்தமாக இருந்தது அவருடைய இது. அவர் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள்லாம் வேறு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. முன்னால் நான் வந்ததுலேருந்தே பார்த்துருந்தாங்க எப்படா ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள்லாம். ஸோ அவங்க எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கலைஞருக்கு ஆப்போசிட்டாக அந்த மேட்ருகளெல்லாம் ஒருத்தர் சொன்னவர், அவரும் நல்லா நடிச்சிருந்தார். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வரவேற்புரை தொகுப்புரை வாஞ்சிநாதன் தொகுப்பை மரியாதைக்குரிய சாரில் தான் மணி அவங்களுக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப இங்கே வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க கவிஞர் மீரா வள்ளிநாயகம் அவர்கள், அவங்களுக்கு, அதுக்கப்புறம் ராம்ஜி எல்லாம் சொல்லணுன்னா நான்லாம் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி பின்னாலேருந்து எழுதுன்னு என்னுடைய படங்கள் வரும்போது அவ்வளவு எழுதிக்கிட்டு இருந்தார் அவர். அவ்வளவு வந்து எனக்குன்னு இல்லை, ஒரு திறமையான ஆட்கள் யாராவது வர்றாங்க புதுசாக வர்றாங்கன்னா அவங்கள பாராட்டுறதுல அவருக்கு இன்றைக்கி வார்த்தை பஞ்சமே இருந்ததில்லை. அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பண்ணுவார். அதே மாதிரி ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பேசுவார். ஸோ அவங்க வந்து இவருக்காக வந்து இவ்வளோ மெனக்கெடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வேறு யாராவது மூத்த பத்திரிகையாளர் திரு வாசுதேவன் அவர்கள் இருக்காங்க. அப்புறம் உதயம் ராம், அவர் நல்ல கதையை பற்றி 2 கதையை பற்றி அழகாக சொன்னார். அப்புறம் எனக்கு முன்னால் பேசிட்டு போன சக இயக்குனர் எழில் அவர்கள், எல்லாத்துக்கும். அப்புறம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானவங்க நீங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சேன். நான் எப்போ கடைசி வரைக்கும் இருந்துட்டு போவேன். என் பேர குழந்தை வந்து வீட்டில் வெயிட்டிங்களுக்கு நான் விட்டா தூங்கிடுவான். அதனால தான் நான் வந்து முத்துராம் சார்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆயிடும். அதனால தான் நான் முதல்ல பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் டைரக்டர்கிட்ட வேலை பார்த்தவர், அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக நான் அவரை ஏன் கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்தவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இவங்க எல்லாருமே சொன்னாங்க இல்லையா, நானும் 2000 கதையா அப்படின்னு வாயை பொழந்துக்கிட்டு நானும் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா உண்மையிலேயே கதைகள் வந்து ஏதோ பேருக்கு ஒன்று போனோம் வந்தோன்னெல்லாம் இல்லாமல் கதைகள் வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் எழுதியிருக்காரு. இப்போ கதைகளில் வந்து அவருக்கு இந்த ஆத்தா சேலை,
அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் இருந்து வந்து அவர் அந்த வெந்த நெல், அதாவது இந்த நெல்லை வந்து வெந்த நெல்லை வந்து வேறு வழியே இல்லாமல் அடகு வைக்கிறாங்கன்ட்டு இப்படி ஒவ்வொரு விஷயம் வந்து அவர் இது பண்ணதை பார்க்கும்போது எவ்வளோ அனுபவத்தோடு அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் சின்ன ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். எப்போவுமே ஒன்று, நம்ம உழைப்புங்கிறது என்றைக்குமே வீண் போகாது. நம்ம சின்சியராக உழைச்சோம் அப்படின்னா அந்த சின்சியரான உழைப்புங்கிறது வீண் போகாது. எனக்கு மெட்ராஸுக்கு வந்த புதுசில் அப்போது பசி பட்டினியமாக இருக்கும்போது எனக்கு தூயவன் மாதிரி ஒருத்தர் வந்து ஐடியா கொடுத்தாங்க. என்னென்னா, இந்த தினத்தந்தியில் வந்து தினகரன், அது தினகரன் பக்கத்து ஆஃபீஸ் நைட் தூசி தேனாம்பேட்டை இங்கெல்லாம் அந்த சண்டே அன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கதைன்னு ஒன்று போடுவாங்க, ஒரு ஹாஃப் பேஜுக்கு போடுவாங்க பேப்பரில். அதனால் ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா, நல்லா இருந்ததுன்னு சொன்னோம்னா ஒரு 50 75 இப்படி கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ ஒரு 4 நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து அப்பப்போ ஒரு 65 75 சுப்பையான்னு ஒருத்தர் இருந்தார் தினத்தந்தியில், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துன்னே படித்து பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் பூரா ஓட்டுறதுக்கு வந்து அவர் தான். இப்படி சிறுகதைகள் எழுதினேன். எதுக்கு சொன்னேன்னா, சிறுகதைகள் எழுதும்போது தினத்தந்தியில் அணைப்புன்னு ஒரு சிறுகதை எழுதினேன். அது என்னென்னா, ஒரு ரவுடித்தனமான ஒரு கேரக்டரு, பண்ணையார் மாதிரி ஒருத்தர். அவன் ஒரு ஏழப்பட்ட பொண்ணு, விறகு வெட்ட போகிற பொண்ணு, அதை வந்து எப்படியாவது அடையணும்னு முயற்சி பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். அவன் ஒத்து வர மாட்டேங்கிறான். கடைசியில் வீட்டுக்குள்ளே வந்து அவள் பக்கத்து வீட்டில் இருக்கிற நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் அனுப்பிச்சு மேலே குங்குமம் அது இதெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு அவனை உள்ளே உட்கார சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு 10 பேர்த்தோடு வந்து அவள் கேரக்டர் சரியில்லைன்னா அப்போ தான் அந்த பொண்ணு பக்கத்து வீட்டிலேருந்து வீட்டுக்குள்ளே போவா. வந்து கதவை தட்டி இந்த பொண்ணு வந்து என்னன்னா உள்ளே இருக்கிறவனை வர சொல்லு அப்படின்னா அவளுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு உள்ளே இருக்கவனையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளேருந்து ஒருத்தர் வந்து ஏதோ தெரியாமல் ஆகிப்போச்சுங்க, எங்களுக்கு உள்ளே இப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே இவர் இப்போவே கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு அவருடைய ஆள்னார். கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருடைய வேலைக்காரன் தானே, ஃபஸ்ட் நைட்டுக்கு இவர் வருவார். அப்போ அந்த பொண்ணு வந்து ஒன்று தம் மேலே ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு உட்காண்ட்ருப்பா. இவர் ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நிற்பார். உன்னை எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆசை நினைக்காம விட மாட்டேன்னு சொன்னேன், கரெக்டாக அந்த டைம் வந்துடுச்சு, இப்போ உன்னை அணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்தவர் ஏதோ ஒரு வாசம் வருது. என்னடான்னு பார்த்தா பூரா ஈரமாக இருக்குது. அவள் உடம்பு ஏதோ ஈரமாக இருக்குது. இல்லைப்பா நீ என்ன அணைக்கிறது இல்லை, நான் ஒன்று ஆசை அணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெருப்பு வச்சுட்டு அப்படி கட்டி பிடிச்சிக்குவான். அதுக்கப்புறம் அவ்வளோ நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பண்ணையார் வந்து அந்த அணைப்பிலிருந்து விடுபட முடியல, கடைசியில் விடுபட்டான் ஒரு படி சாம்பலா அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிட்டேன். இது வந்து வயிற்று பொழப்புக்கு தான், சாப்பாட்டுக்கு 75 ரூபா கிடைக்கும் 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பின்னால் புதிய வார்ப்புகளில் இந்த சீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனுடைய பேக்ரவுண்டு இப்போ என்ன அப்படிங்கிறது. எங்கள் டைரக்டர் வந்து கதை இது பண்ணப்போ அப்போது செகண்ட் ஹாஃப் வந்து சிட்டிக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போ நான் வந்து சிட்டிக்கெல்லாம் போகிறதுனா நல்லா இருக்காது, இந்த கதை வில்லேஜுக்குள்ளேயே முடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அணைப்பு அப்படிங்கிறத வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஜாயின் பண்ணி அந்த கவுண்டமணி தான் உள்ளே உட்காந்துருக்கிற கேரக்டரு, அந்த சீனிவாசன் தான் அந்த பண்ணையார் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இதை ஜாயின் பண்ணி பண்ணும்போது எல்லா சிந்து பிடிச்சது. எங்கள் டைரக்டர் ஓகேன்ட்டார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கடைசியில் அணைச்சி அந்த ரதி கேரக்டர் ஜி சீனிவாசன் அணைச்சி பிடிச்சி அவளுக்கு பேரே ஜோதின்னு வச்சுருந்தோம். ஏன்னா ஜோதியா வந்து அவள் பேரே ஆரம்பத்துலேருந்து ஜோதி, அணைச்சி பிடிச்சிட்டு ஜோதியான்னு. கிளைமேக்ஸ் எடுக்கும்போது எங்கள் டைரக்டருக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னையா நான் புதிய வார்ப்புன்னு டைட்டில் வச்சுட்டேயா, நீ சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஜோதி அப்படிங்கிறது அணைக்கிறது கேட்கும்போது நல்லா இருந்தது, ஆனால் புதிய வார்ப்பு டைட்டில் கொட்டாதையா, என்னையா பண்ணான், புதிய வார்ப்பு டைட்டில் கொட்டுற மாதிரி எதாவது பண்ணுமையா அப்படின்னு. அதுக்கப்புறமா சரி அவள் வந்து சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
கத்தியில் வந்தால் மறைச்சி வச்சுருந்தா குத்திட்டா. அதுக்கப்புறமா வந்து வாத்தியார் அந்த பொண்ணும் ஓடுறாங்க. கூடவே அந்த பூக்காரி அவளுக்கு ஒரு லைவ் குழந்தையோடு இருக்கிறது கவுண்ட் பண்ணி கொடுத்து எல்லாருமே சில் அவுட்டில் வந்து காலையில் நேரத்தை புறப்படுற மாதிரி அப்படி போட்டு புதிய வார்ப்புகள் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல அதை நிறுத்தி வச்சுட்டு அரை மணி நேரம் டிஸ்கஷன் அப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீன்களை அப்புறம் மன ஷூட் பண்ணார். ஆனால் இந்த கிளைமேக்ஸ் உள்ள ராஜ்கிரண் சாருக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அவர் ஏதோ ஒரு படம் எடுத்தார் பாருங்கள், அதில் வச்சுட்டார் இது அந்த கட்டி பிடிச்சி இது பண்ணுறது. என்னென்னா இவர் இவ்வளோ கதை எழுதியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த உழைப்பு வந்து வீண் போகாது. இது வந்து 2 லைன் கதையாக இருக்கும், 4 லைன் கதையாக இருக்கும். ஆனால் நம்ம சின்சியராக உழைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்றைக்கு இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு வந்து அந்த உழைப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சும்மா இருக்கும்போதெல்லாம் எதையாவது ஒன்று யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியில் நம்ம இல்லைன்னா கூட திடீர்னு பாண்டியராஜா, ஈரோடு முருகேசி இவங்கெல்லாம் வருவாங்க. வந்து சார் ஏதாவது ஒரு கதை கொடுத்தா நாங்கள் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தாய்க்குளமேன்னு ஒரு கதையை கொடுத்தேன். அப்புறம் கபடி அப்படிங்கிற கதையை கொடுத்தேன். இதெல்லாம் சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது யோசிச்சு வைப்பேன். கடைசியில் பார்த்தா அது தாய்க்குளமே தேய்க்கணும் இங்கே போய் தெலுங்குக்கு போய் தெலுங்குலேருந்து ஹிந்திக்கு போய் இத்தனை இடத்துக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் 2000 கதை எழுதியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சின்சியரான இவ்வளோ கதை எழுதியிருக்காங்க போது ஒவ்வொன்றுக்கும் வந்து அதுக்கு உண்டான ஒரு பலாபலங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் இங்கே ராமன் ஆச்சரியப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தார், சினிமாவில் வந்து கதை இல்லைன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இது வரும்போது படிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னோம்னா, ஏன்னா கதைக்கு வந்து விதமான ஒரு சின்ன மேட்ரு ஒன்று இருந்தால் போதும், அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் விசுரூபமாக வந்து கதையை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஜீவனோடு வந்து ஒவ்வொரு கதையிலையும் வந்து இதெல்லாம் இது பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான இது வரும். அவர் எழில் போட பேசும்போது சொல்லிட்டு போனார், மௌன கீதங்கள் வந்து குமுகத்தில் வந்து நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் பயந்தாங்க. என்னென்னா சினிமா கதை அதுக்கு முன்னாடியே புக்கில் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா ஒருவேளை இப்படி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட்டாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது, இது வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் போது இது மைனஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் எடுக்கிற ஸ்டில்லோடு வச்சே குமுகத்தில் எழுதிட்டு வந்தேன். அது மாதிரி படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் 92 சீல் இருக்கும்போது திடீர்னு ஒரு புக்கு வந்தது. ஏதோ ஒரு புக்கு வந்தோடனே அது மாத நாவல் மாதிரி ஏதோ ஒரு நாவல் வந்தது. வாங்கிட்டு போய் படித்தா மகரிஷி எழுதுந்து போனா ஒரு கேள்விக்குறி. அதை படிச்சோன்னுமே ஐயோ இது சினிமாவாக எடுத்தால் பிரமாதமாக போகுமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஆனால் யாருக்கிட்ட போய் சொல்லுது, நானே சான்ஸ் தேடி சுற்றிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே பஞ்சு சார் கதை வசனத்தில் சார் டைரக்ஷனில் அது வருது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டெஃபினட்டாக அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது சக்ஸஸ் மட்டுமல்ல, ரஜினி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேக் ஆஃப் கொடுத்தது அந்த படம் தான். ஸோ அதனால் ராஜா செல்லமுத்து நீங்கள் எழுதின கதைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூடி சீக்கிரமாக அதுக்கு உண்டான பலனை கொடுக்கும். எங்கள் டைரக்டர்லேருந்து வந்தவங்க யாருமே சோடையானதில்லை, எல்லாருமே நல்லா சிறப்பாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பக்கபலமாக மக்கள் குரல் இந்த டீம் இருக்குது பாருங்கள், இது இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன். யார் பேர் சொல்ல மாட்டேன். இப்போ ஏன் சொல்கிறேன்னு நினச்சேன்னா எல்லாருமே ஆத்மார்த்தமாக அவர் சொன்னார், கோபால் சார் சொன்னார் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே இப்படி கூப்பிட முடியாது. நம்ம அவங்களுக்கு உள்ளன் போல் இருந்தால் தான் வர முடியும். இவ்வளோ பேர் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சினிமாவில் ஒரு இடம் காத்திருக்கு. கூடி சீக்கிரம் நீங்கள் சினிமாவில் நல்லா வந்து பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனமாக இந்த வாழ்த்துக்கள் சொல்லிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அதான் போக வேண்டியிருக்கிறதுனால தான் நான் முதல்ல பேசினேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்திருக்கிற மக்கள் குரல் ஆசிரியர் ஆர் முத்துக்குமார் அவர்களே, இன்றைய கதாநாயகன் ராஜா செல்லமுத்து அவர்களே, இங்கே வந்து வாழ்த்தி விட்டு போயிருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களே, இங்கே வந்து வேகமாக பேசிக்கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கோபால் அவர்களே,
இந்த கோபால் சாரை பார்க்கும்போது நான் சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்காதீங்க, எப்போவாவது டென்ஷனாக இருங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் டென்ஷன், வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இப்படியே பழகி போச்சு அவருக்கு. ஆகவே அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அவர் குறைக்கிறதா இல்லை, அந்த வேகத்தில் அவர் ருசி கட்டுட்டார். நல்ல கைதட்டாங்க, தட்டுவோமா வேண்டாமா, இவங்களாம் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்முடைய ராஜா செல்லமுத்து 2000 கதை எழுதி ஐயாவுடைய அனுமதியோட மக்கள் குரலில் 2000 கதையும் பிரசுரமாகியிருக்கு. எழுதிட்டு மாட்டீங்களா? 2000 கதை ஒரு மனுஷன் எழுதுகிறான். தன்னை எவ்வளவு சந்திச்சிருக்கணும், எவ்வளவு படைப்பாற்றல் இருந்திருக்கணும், அது எழுதுவதற்கு எவ்வளவு கற்பனை தேவைப்பட்டிருக்கணும், எவ்வளவு உழைப்பு தேவைப்பட்டிருக்கிறதெல்லாம் நினச்சி ஒரு முறை ராஜா செல்லமுத்துக்காக ஒரு தினம் நல்ல கையெழுத்தாங்க. அதே போல் அவருக்கு துணையாக மக்கள் குரலில் குணசேகரன் அவர்களும் ஆனந்தராஜன் டிடிபிலையும் பணியாற்றியிருக்காங்க. அவருக்கு பக்கபலமும் அவருக்கு இவ்வளவு எழுதுவதற்கு துணையாக இருந்த அந்த 2 பேருக்கும் ஒரு முறை கைதட்டி மனதாக வளர்க்கப்படும். அப்புறம் அவங்க கூட இருந்திருக்கிற மக்கள் குழுவில் பணியாற்றுகிற அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அந்த புத்தகத்தை சிறந்த முறையில் பதிப்பு செய்திருக்கிறவர் சிறந்த பதிப்பாளரான வானதி பதிவு ராமநாதன். நல்ல கைது 10,000 புத்தகங்களை பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட அவர்கள் மேடையில் இருக்கிற மற்றவர்கள், இங்கே அரங்கத்தில் இருக்கிற பெரியவர்கள், நம்முடைய ராஜா செல்லமுத்து மேல் அன்பு கொண்டிருக்கிற, பாசம் கொண்டிருக்கிற, உயிருக்கு உயிராக படுகிற நண்பர்கள், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராஜா செல்லமுத்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதுவும் இங்கே மக்கள் ராம்ஜியால் தான் தெரியுங்க. பாக்யராஜ் சொன்னார்ல, கூடவே எங்களோட வர்றார், பின்னர் தூக்கி விடுறார், நாங்கள்லாம் உயர்ந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் ராம்ஜி சார் தான். எனக்கு என்னமோ ஒரு உற்சாகமாக கைதட்டி மகிழ்ச்சியோட ஒரு படைப்பாளியை அறிமுகப்படுத்தி அவருடைய படைப்பாளை பற்றியெல்லாம் கூட்டத்தில் சொல்லி இதை தான் ராஜா செல்லமுத்துன்னு சொல்லுகிற போது நாம் எவ்வளவு பெரிய உற்சாகம் கொடுக்கணும்னா, புதிய தமிழுக்கு நாம் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற மரியாதையோடு அவர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மக்கள் குரலில் நான் நம்முடைய முத்துக்குமார் சாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன், ராம்ஜிக்கு அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். நாங்கள் எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம், உங்கள் முன்னாலே மேடையில் இருக்கிறோம் என்றால் பத்திரிகையாளர்களும் காரணம். அந்த பத்திரிகையில் மக்கள் குரலும் முத்துக்குமார் சாரும் ராம்ஜியும் காரணம் என்பதை நன்றி உணர்ச்சோடு உங்கள் கைதட்டல் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்துக்கிறோம். எப்பவுமே ராம்ஜி யாரையும் என்னை வந்து அறிமுகப்படுத்தி இவர் நல்லா பண்ணுவார், நல்லா செய்வார்னு சொன்னால் அதில் பொய் இருக்காது, அதில் உண்மை இருக்கும். யார் சிறந்த படைப்பாளியோ, யார் சிறந்த நடிகனோ, யார் சிறந்த நடிகையோ அவங்களே தான் கூப்பிட்டு வந்து தான், முத்துராமன் சார் இந்த பையன் பின்னால் ரொம்ப நல்லா வருவான், இவனுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு கொடுத்த பெருமை ராம்ஜி அவர்களுக்கு. அப்படி இவர் அருமைப்படுத்த எங்கே தெரியுமா, அந்த மக்கள் குரலிலிருந்து 2 பேரும் டீ சாப்பிட்டு வராங்க, ராம்ஜியும் பச்சைமுத்தும், ராஜா செல்லமுத்தும். நான் உள்ள சேகர் கடையிலேருந்து நான் வெளியில் வரேன், வந்தால் 2 பேரும் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னை பார்த்தோன்னே ராம்ஜிக்கு ரொம்ப குஷி, சார் இன்றைக்கி உங்களோட சேர்ந்து டீ சாப்பிடணும், நீங்களும் வாங்கணும், என்னையும் கூட்டிகிட்டு போய் டீ கடையில் வச்சு நாங்கள் டீ சாப்பிட்டதில் தான் என்னுடைய செல்லமுத்தவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள், நம்முடைய ராம்ஜி அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். ஒரு விஷயம் சொன்னேன், இன்னும் இது யாராவது திறமை உள்ளவங்க இருந்தால் அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கணும் வள்ளுவன் சொன்னான். அந்த காரியத்தை செய்வது ராம்ஜி அவர்கள். ஆகவே சிறப்பாக செய்தால் அவர் பாராட்டுவார், வாழ்த்துவார், பெரிய டைரக்டர்களை பெரிய தயாரிப்பு அறிமுகப்படுத்துவார். அந்த பணியை செய்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ராம்ஜி அவர்களுக்கு
திரையுலகத்தின் சார்பில் குணமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளை கொடுக்கிறேன். அதன் பிறகு பார்த்தா வாட்ஸ்அப்பில் படங்கள் வரும். அது படங்கள் மராட்டும், அதோட கவிதைகள் வரும். படத்துக்கேற்ற கவிதையா, கவிதைக்கேற்ற படமா என்று தேர்வு செய்து நம்முடைய ராஜா செல்லமுத்தவர்கள் வாட்ஸ்அப்பிலேயே அவருடைய திறமையை என்னிடத்தில் காட்டினார் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் உங்களுக்கு இங்கே என்னுடைய உதயம் ராம் அவர்கள் வந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக பாரதி உலா என்கிற பெயரில் தமிழகமெங்கும் பாரதியை தூக்கிக் கொண்டு யார்கிட்ட போகிறோம், மக்கள்கிட்ட போல மாணவியர்களிடத்திலையும் பள்ளிகளிலேயும் கல்லூரிகளிலேயும் பாரதியை படைப்பு விழிப்புணர்வு உண்டாக்கி இருக்கிறோம். அதற்கு மூல காரணம் நம்முடைய உதயம் ராம் அவர்கள். இந்த வருஷம் பிளான் பண்ணிட்டார். 10வது வருஷம் இந்த வருஷம். கிட்டத்தட்ட 60,000 70,000 மாணவர்களை சந்தித்துக்குவோம். அதில் நானும் ஒரு அணில் மாதிரி பங்கு பெறுறேன். ஆகவே அப்படி நடத்தி கொண்டிருக்கிற உதய ராம் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உதயம் ராம் அவர்கள் செய்திருக்கிற இன்றைய வெளியீடு 3 விஷயங்கள். கலைஞரின் பேனா, அது ஒரு குறும்படம், 2000 சிறுகதைகள், பெயர் பட்டியல், சமூக இடைவெளி சிறுகதை தொகுதி. இந்த 3 புத்தகத்தையும் 2 புத்தகங்களையும் கலைஞருடைய ஆவணப்படத்தையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை மக்கள் கூட்டம் முத்துக்குமார் சாமி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ராம்ஜி அவர்களுக்கும் இதுக்கு காரணமாக இருந்த படைப்பாளர் ராஜா செல்லமுத்து அவர்களுக்கும் உளமார்ந்த நன்றியை தமிழகத்துடைய மக்களுடைய சார்பிலே, தமிழ ஆர்வம் உள்ளவர்களுடைய சார்பிலே உங்களை உளமாற நான் வாழ்த்துக்கிறேன். கலைஞரின் பேரை பற்றி ஐயா கோபாலையை பேசி நான் பேச முடியாது. கலைஞருக்கு பக்கத்திலேயே இருந்து சூடு வைத்திருந்து அவர் ஒருத்தர். அது எப்படித்தான் அவருக்கு அந்த சூடு வருதோ தெரியாது. அது அந்த வீரப்பன்ட்டு கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஐயான்னு சொன்னாங்க, கலைஞருடைய பேனா அப்படின்னா அது பேனா கலைஞருக்கு கோயில் இல்லைடா, கவிஞருடைய பேனாவுக்கு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் செஞ்ச சாதனை யாரும் செஞ்சிருக்க முடியாது, எந்த எழுத்தாளரும் செய்திருக்க முடியாது. உறுதியோடு நான் சொல்லிக்கூட ஆசைப்படுறேன். எவ்வளவு கட்டுரைகள், எவ்வளவு நாவல்கள், எவ்வளவு சினிமா படங்கள், எவ்வளவு கடிதங்கள், அரசியலில் எவ்வளவு பேச்சுக்கள், இவ்வளவு செஞ்சு முடிச்ச கலைஞர். அந்த கலைஞருடைய பேனாவை வைத்து ஒரு குறும்படம் செய்திருக்கிற நம்முடைய செல்லமுத்தவர்களை ஒரு முறை கைதட்டி மனமாக வளர்க்கிறார். இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? நான் சினிமாவுக்கு வந்தது எப்படி தெரியுமா? அதற்கு காரணம் கலைஞருடைய பேனா. பராசக்தி படம் பார்த்த பிறகுதான் எனக்கு சினிமாவுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணமே வந்தது. கலைஞருடைய வசனமும் அந்த நடிகர் திலகமுடைய நடிப்பும் என்னை சினிமாவுக்கு எடுத்து வந்தது. என்னை மட்டுமல்ல, லட்சக்கணக்கான இளைஞர்களை திரையுலகுக்கு கொண்டு வந்தது கலைஞருடைய பேனாவும் அண்ணனுடைய நடிப்பும் தான் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதேபோல் இந்த மனுஷன் 2000 சிறுகதை எழுதியிருக்காரு. முடியுமா சார்? முடியுமான்னு நான் கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முடியும் 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 என்று நிரூபித்து புத்தகத்தை கொண்டாந்துட்டார். அப்படின்னா ஒரு டைரக்டரை சொல்கிறேன், அந்த கதையை உருவாக்கி படைப்பதற்கு அவர் எவ்வளவு மூளை வேலை செஞ்சிருக்கணும் தெரியுமா? எவ்வளவு கற்பனை செஞ்சிருக்கணும் தெரியுமா? எப்படி எழுத்துக்கள் ஒளியிருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி தமிழ் விழுந்திருக்க வேண்டும் தெரியுமா? நான் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவேன், குற்றாலத்திலே கூட நீர்வீழ்ச்சி அந்த சீசனில் தான் கொட்டும். ஆனால் கவிஞருடைய கவிதை 365 நாளும் நீர்வீழ்ச்சியாக, தமிழ் நீர்வீழ்ச்சியாக கொட்டும். அப்படி கவிதையிலே கண்ணதாசன் அவருடைய கவிதைகள் நீர்வீழ்ச்சியாக கொட்டதை போல கதையிலே நம்முடைய செல்லமுத்தவர்கள் 2000 கதைகளை எழுதியிருக்கிறார் என்றால் அந்த கதை நீர்வீழ்ச்சியாக கொட்டி இருக்கிறது. அதனால் நான் செல்லமுத்தவர்களுக்கு கொடுக்கிற பட்டம், பாராட்டு, வாழ்த்துக்கள் தான்.
அதே போல் சமூக இடைவெளி என்று வெறும் காகிதத்தில் எழுதி கை சில பேர்லாம் பேப்பரை வெளில கருப்பாக்குறான். அது இல்லை, இவர் உண்மையாக எழுதி இந்த நாட்டு நடப்பிலே மக்களுடைய மனதிலே போய் விழிப்புணர்வு உண்டாக்குகிற மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் கருத்துக்களை சேர்த்திருக்கிறார். அதற்காக செல்லமுத்து உனக்கு மீண்டும் ஒரு முறை பார்க்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல தவறான வச்சுக்கல. இது பத்திரிகையாளர்கள் கூட்டம் பயமாக இருக்குது. எதை போடுவீங்க எதை போட மாட்டீங்கன்னு தெரியும். சண்டை போடுறது முதல் இந்த தான் எல்லாம் என்ன சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பயந்துக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் அப்படி இல்லை. புதுசாக வர்ற இளைஞர்கள் சினிமாவுடைய முகத்தில் சினிமாவுடைய ஆசையில் தினம் நிறைய மாணவர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கிற மாணவர்களில் ஒரு மாணவன் என் வீட்டுக்கு சைக்கிள் வச்சு ஒரு ட்ரங்கு பெட்டி நிறைய கதை பாட்டு கவிதை அப்படின்னு கொண்டு வரலாம். ஒரு ட்ரங்கு பெட்டி எழுதிட்டு இருக்கிறானே, ஒரு ட்ரங்கு பெட்டி எட்டுனா எவ்வளவு படைப்புணர்வு இருக்கும், கற்பனை இருக்கும். சரி, உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சப்ஜெக்டில் ஒன்று எடுத்து கொடு அப்படின்னு கேட்டேன். அவன் நல்ல நம்மளை கணக்குப்பட்டி ஐயாவுக்கெல்லாம் தெரியும், செட்டிநாட்டு கணக்குப்பட்டி கணக்கு புக்கே ஒரு நீளமாக இருக்கும். அந்த மாதிரி நீளமான ஒரு புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரங்கு பெட்டி நிறைய நீ கொண்டு வந்திருக்கான். அதில் ஒரு புத்தகத்தை எடுத்து என்கிட்ட கொடுக்குறான். எடுத்து படித்தா ஒரு சென்டென்ஸ் என்னால் படிக்க முடியல. எல்லாம் ஒற்றுப்படை, எல்லாம் தப்பு, சென்டென்ஸ் இல்லை, வாக்கியமாக இல்லை, படிக்க முடியல. எப்படி சார், நாங்கள் வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்படி எழுதி கொண்டு வந்தால் நாங்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும்? ஆக இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னை முழுமையாக அனுபவம் ஏற்றுட்டு வா, திறமையை தெரிஞ்சுக்கிட்டு வா. நாங்கள் யாரையும் வேண்டாம்னு சொல்கிறதில்ல. நல்லவங்களாக இருந்தால் கூப்பிட்டு இந்த பாக்யராஜ் சார் இங்கே வந்தார். இவர் பாரதிய சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கதை திரைக்கதை எழுதுறது நான் தாண்டா தமிழ்நாட்டில் நம்பர் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். ப்ரூவ் பண்ண பிறகு தான் அவர் வெற்றி பெற்றார். ஆகவே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, நீங்கள் ஆசைப்படுவது முக்கியமில்லை, உங்களை தயார்படுத்தி கொண்டு அதற்கு தகுதியானவர்களாக வந்து உங்களுடைய திறமையை காட்டினால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அதே போல் இவர் இங்கே எல்லாம் படித்து கற்றுக்கிட்டு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்டர் கோர்ஸ் படித்து அதுக்கு பிறகு எழுத பழக்கப்படுத்தி கொண்டு இன்றைக்கி 2000 கதைகள் எழுதிட்டு நம்ம கையில் கொண்டாந்து கொடுத்துருக்காருன்னா, அந்த 2000 கதைகள்லேயும் விஷயம் இருக்குது. அதை படிச்சுட்டு தான் உதயமன் கதை சொன்னார். அது மாதிரி வந்திருக்கிற அந்த இளைஞனை வருக வருக வருக, திரையுலகத்திலும் சிறந்த படைகளை தருக 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 என்று வாழ்த்துக்கிறேன். இவ்வளோ பேர் வந்திருக்க உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா முத்துக்குமார் ஐயா அவருடைய தலைமையில் ராம்ஜி, அந்த முன்னால் நான் சொன்ன மாதிரி குணசேகரன், ஆனந்தராஜ், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பையனுக்கு நல்வாழ்வு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ராமஜியினுடைய முயற்சியில் நமக்கு எங்கள் திரையுலகுக்கு ராஜா செல்முத்து என்ற இளைஞர் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதுகிற மனிதராக, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லா டைரக்டர்லையுமே கதை வசனம் மட்டும் எழுதுறதில்லை, கதை, வசனம், பாடல், நடிப்பு இதையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள். ராஜா செல்லமுத்து அவர்கள் நான் விரும்புவதைப் போல நடிப்பையும் கூட சேர்த்து கொள்ளலாம். ஆக நாங்கள் டைரக்ஷன் டெக்னீஷியன் அப்படின்னு சொன்னால் என்ன தான் சொன்னாலும் அந்த நடிப்பில் இருக்கிற கவர்ச்சி போகவே போகாது. ஏன்னா அவங்க தான் படத்தில் தெரிகிறாங்க, நாங்களாம் திரைக்கு பின்னால் போயிடுவோம். இப்போ இங்கே இருக்காருன்னா பாக்யராஜ் சார் வந்து நான் முன்னால் பேசிட்டு போயிடுறேன். எனக்கு என்ன படம் தெரியுமா, பாக்யராஜ் சார் எழுந்து போகும்போது நீங்களாம் சேர்ந்து எழுந்திரிச்சு போயிடுவீங்கன்னு ஒன்று போயேன். நல்ல வேலை எனக்கு ஒரு இமேஜ் இருக்கிறதுனால உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் உண்மையாக நடக்கிறது. நாங்கள் பேசுகிறதெல்லாம் பொய் இல்லை, எல்லாம் உண்மை.
இப்போ இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ரஜினி சாருடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்? எல்லாம் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிடுவீங்க. என்னென்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் இப்போ அதுக்கு வேறு நேரம் ஆகிடும். அவரே சொன்னது சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் சொன்னார், நான் ஃபீல்டுக்குள்ளே வந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தாங்க, கமலஹாசன் இருந்தாங்க. அதுக்கு மத்தியில் நான் வந்து ஃபீல்டில் இருக்கும்போது இவ்வளவு பேரையும் நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம்னு பயந்தேன். எம்ஜிஆர் அவருக்குன்னு ஒரு மாஸ், எங்கே போனாலும் எப்படி போனாலும் அவருக்கு ஒரு பெரிய கைதட்டி, ஒரு பெரிய பாராட்டு. என்ன நடிகர் திலகம் நடிப்பில் இனிமேல் எந்த ரோலும் கிடையாது, எல்லா ரோலும் கொடுத்துட்டோம், எல்லா ரோலையும் ஜெயிச்சிட்டாரு. ஆகவே நடிப்பாக இருந்தாலும் சரி, கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, அவர் தான் நடிகர் திலகம். அவர் என்னைக்கும் நடிகர் திலகம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கைதட்ட மாட்டீங்களா? அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? சிவாஜி கணேசனே மறந்துட்டீங்களா? அடுத்தது எங்கள் பிள்ளை கமலஹாசன். அவனை நாங்கள் 4 வயசில் களத்திற்கணுமாவில் ஏவிஎம் களத்திற்கணுமாவில் அறிமுகப்படுத்தணும். 4 வயசுலேயே அவனுடைய சுறுசுறுப்புத்தனம். எல்லாம் 10 வயசு பையங்களாக இருக்காங்க. எல்லாரும் சடுகுடு விளையாடுவான், ஃபுட்பால் விளையாடுவான். இவன் மட்டும் காணாமல் போயிடுவான். இவன் எங்கடா போனான் தேடுங்கடான்னு தேடினா ஸ்டுடியோவில் பிரிவியூ தேட்டரில் நடப்பான். எங்கே உள்ள தேட்டருக்குள்ளே விட மாட்டாங்க. ஆப்ரேட்டர்கிட்ட போய் சார் நான் கொஞ்சம் படம் பார்க்குறேன் சார்னு அந்த ஆப்ரேட்டரை தூக்கி வச்சுக்கிட்டு, 4 வயசு தான் இவ்வளோ தான் இருக்கும், தூக்கி வச்சுட்டு படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவோம். அப்போவே அங்கே பார்த்துட்டு வந்த பாட்டை, வசனத்தை, நடனத்தை எங்கள் முன்னாடி நடித்து காமிச்சான். விளையும் பயிரும் முளையிலேயே தெரிஞ்ச மாதிரி அன்றைக்கு அந்த குழந்தை நிச்சயமான கமலஹாசன் தான் இன்றைக்கு உலகராங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பேரம்பேத்திகிட்ட சொல்லுங்கள். இப்போ அவனுக்கு வயசு 70. அன்னையிலிருந்து இன்றைக்கி வரணும் சினிமாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது யாருன்னு அது கமலஹாசன். ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ அவனுக்கு வயசு 70. இந்த 70வது வயசில் ஆர்டிஃபிஷியல் நுண்ணறிவு என்று சொல்லுகிற ஒரு புது விஷயம் வந்திருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு பேர். இப்போ வந்திருக்கிற கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டருக்கெல்லாம் மேலே இதுக்கெல்லாம் அப்பேன். அந்த கம்ப்யூட்டர் அமெரிக்காவில் வந்திருக்கு, உலகத்துக்கு இப்போ தான் அறிமுகமாகிருக்கு. சார் 70 வயசில் இந்த ஆர்டிஃபிஷியல் இதை படிக்கிறதுக்காக கமலஹாசன் அமெரிக்கா போயிருக்கிறார் என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு 70 வயசில் படிக்கிறாங்களா சார்? உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், உங்கள் பேரன் பேத்திக்கிட்ட சொல்லுங்கள். வாழ்க்கை என்பது படித்து கொண்டே இருப்பதில் தான் இருக்கிறது. நீ படிப்பை நிறுத்திட்டினா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். யார் முன்னுக்கு வர்றதுக்கு நீங்கள் வேண்டிய முயற்சி பண்ணாமல் போகிறீங்களோ முடிஞ்சதுன்னு அர்த்தம். கமலஹாசன் 70 வயசில் அமெரிக்காவில் போய் ஆர்டிஃபிஷியல் படிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னால் அவனுடைய ஆர்வம், அவனுடைய ஆராய்ச்சி, அவனுடைய பாராட்டு அப்படியே ரத்தத்தோடு ஊறி போயிருக்கிறது. இதை தயவு செஞ்சு பிள்ளைகிட்ட சொல்லுங்கள். அவங்கள அப்படியே 70 வயசில் படிக்கிறான்டா, நீ 17 வயசில் படிக்க மாட்டேங்கிறீடா, எங்கேயோ போய் சிகரெட் குடிக்கிறேன், எங்கேயோ போய் போதை மறைக்கு போகிறேன், எங்கேயோ டாஸ்மார்க்கு போகிறேன். ஆகவே நம்முடைய ஒழுக்கமுறைகளை எல்லாம் முடித்து கொண்டு இருக்கிறாய். இந்த மாதிரி படித்து இந்த மாதிரி அறிவு எடுத்துக்கொண்டால் உனக்கு நேரம் போகலை இல்லை, நேரம் போதாது, நேரம் போதாது, நேரம் போதாது. அந்த காரியத்தை தான் நம்முடைய ராஜா செல்லமுத்து அவர்கள் செய்திருக்கார். அவருக்கு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு நேரம் கிடைக்குமா? டாஸ்மார்க்கு போக முடியுமா? முத்துக்குமார் சார் விட்டுருவாரா? ராம்ஜி கேட்க மாட்டாரா? இன்னைக்கு என்ன மல்லையே அப்படின்னு அவங்க பிரசிடண்ட் பொறுப்பு பார்க்குறவங்க கேட்க மாட்டாங்களா? ஆகவே ராஜமுத்தா ஏன் கெட்டு போகாமல் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருடைய நேரங்களை நல்ல நேரமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதால் தான் அவருக்கு நேரம் போகலை இல்லை, நேரம் போதலை. அது மாதிரி வாழ்ந்தால்
நீங்களும் நிச்சயமாக இதுபோல சாதனைகளை செய்ய முடியும். அவருடைய சாதனையில் செல்லமுத்து அவர்கள் மிக விரைவில் சினிமாவுக்கு வந்து பெரிய கதை, திரைக்கதை, வசனம் நான் சொன்ன மாதிரி நடிப்பையும் செய்துக்கிட்டு அவர் மேலே 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 வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்தவரை வாழ்த்துவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வீண் போகாது. ஏனென்றால் அவரிடத்தில் அந்த திறமை இருக்கிறது. ஆகவே நான் நிறைய அவரை எதிர்பார்க்கிறேன், நாம் எதிர்பார்க்கிறோம். ஆகவே திரையுலகத்தில் கிடைத்த புது சொத்தாக, புது வரவாக வருக வருக, நல்ல படங்களை தருக தருக என்று வாழ்த்தி, முயற்சி திறமையாக்கும், முயற்சியில் இன்மை குவித்துவிடும் என்ற பொருளை சொல்லி, முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியும் என்று இங்கே உள்ளவர்களையும் வாழ்த்தி, அங்கே உள்ளவர்களையும் வாழ்த்தி, ஸ்பெஷலாக செல்லமுத்தையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க.